ஹலோ மக்களே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பெருநாக்கடை விளாக் தான் பார்க்க போறோம். பெருநாக்கடைக்கு அப்படியே நாங்கள் எல்லாருமா சேர்ந்து ராத்திரி போல வந்திருந்தோம். உள்ளாக்கு நுழைஞ்ச சரியான கூட்டம், மூச்சு கூட விட முடியல, அப்படி ஒரு கூட்டம் அலமோலிச்சு. இந்த பெருநாக்கடை எந்த ஊர்னு உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல எந்த ஊருன்னு சொல்லி, அந்த கூட்டத்துக்குள்ளே சாப்பிடலாம் சொல்லிட்டு போய் பார்த்தா எல்லா கடையிலையும் சரியான கூட்டம். அதோட நாங்களும் எப்படியோ தள்ளி தள்ளி விட்டுட்டு வீடியோ எடுக்கிறதுக்காண்டி போய் ஃப்ரைட் ரைஸ் பக்கத்தில் நின்றுட்டோம். நின்று பார்த்தோம்னா ஃப்ரைட் ரைஸ் செம்மையா கொத்துன்னு கொத்தி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அதுக்கப்புறமா அப்படியே மொஹப்பத் சர்பத்தையும் வாங்கி கொடுத்தாச்சு, அது சரியான டேஸ்ட்டு. அதுக்கப்புறமா இங்கே வந்து பிரெட் ஆம்லெட் போட்டுக்கிட்டு இருந்தாங்க, பிரெட் ஆம்லெட்டையும் வாங்கியாச்சு. அதுக்கு மேலே ஏதோ மயோனிஸ் மாதிரி டேஸ்ட் இருந்தால் அது செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அப்படியே நம்ம எல்லா ரைட்ஸையும் போய் பார்த்தோம். பைக் ரைட்ஸில் நம்ம சின்ன பிள்ளையில ஓட்டியிருப்போம். அதோட நாங்களும் அதை அப்படியே தள்ளி விட்டுட்டு இங்கிட்டு வந்து பார்த்தா ராட்டினம் அழகாக சுற்றிக்கிட்டு இருக்கு. யாருக்கெல்லாம் ராட்டினத்தில் போக பிடிக்குமோ அவெல்லாம் கமெண்ட்டில் ரேஸ்ன்னு போடுங்க. அதுக்கப்புறமா நாங்கள் அப்படியே 3 டிக்கெட்டு வாங்கிட்டு புழுவில் போயிட்டோம். புழு செம த்ரில்லாக இருக்குன்னு கத்திக்கிட்டே போனோம். சரியான ஜாலியாக இருந்துச்சு புழுவில் போகிறதுக்கு. சும்மா கத்திக்கிட்டே போன த்ரில்லாக இருக்குதுன்னு ஒரு த்ரில் இருக்காது. இதில் பயம் இல்லாதவோ இதில் போகலாம். எங்கள் அம்மாவுக்கு பயம், அதனால நாங்கள் எப்பயுமே இதில் தான் போவோம். செமையா இருந்துச்சு. இதுவும் முடிச்சுட்டு அப்படியே எல்லாரும் இறங்கியாச்சு. நாங்கள் இதில் போய்கிட்டு இருக்கும் போதே அங்கே அலௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, கத்திக்கிட்டு இருந்தாங்க. அலௌன்ஸ் பண்ணிக்கிட்டு எப்படி அலௌன்ஸ் பண்ணாங்கன்னா பெருநாக்கடை 10 மணியோட மூண்டு போகுது, எல்லா கரண்டையும் ஆஃப் பண்ணிடும், எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிடும்னு அலௌன்ஸ் பண்ணாங்க. ஆனால் இருந்தாலும் எந்த கூட்டமும் குறையிற மாதிரி இல்லை, கொஞ்சம் பேர் தான் போயிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா செம குப்பை. அதோட தாத்தா வந்து மிச்சர்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதோட நம்ம அப்படியே எல்லா கடையும் போய் பார்க்க ஆரம்பிச்சாச்சு. அதோட நம்ம ஃப்ரெண்டெல்லாம் மீட் பண்ணோம், ஹாய் காட்டினாங்க நம்ம ஃப்ரெண்டு. அதோட அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அவங்க ஹாய் காட்டினாங்க. நாங்கள் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.